ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சீட் சைக்கிளிங் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ண முடியல, அல்லது எனக்கு வந்து டேட் வந்து பிரச்சனையாக இருக்குது. பீரியட்ஸ் வந்து எந்த டைமில் வந்து பீரியட் ஆகுது, 14 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. மந்த்லி சைக்கிளில் பாதியாக பிரித்து அந்த சீட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண முடியல, அல்லது பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் காலங்களுக்கு வந்து பீரியட்ஸே வராது. ஸோ அப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து சீட் சைக்கிளிங்க்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடாக வந்து இப்போ நம்ம காட்ட போகிற சீட்ஸ் பவுடர் வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையாது. கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட்டுட்டு வரலாம். இது ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டருக்கான ஒரு பவுடர் தான். ஸோ இது வந்து எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆளி விதை எடுத்திருக்கேன், இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸு. 3வது எள்ளு, செசமி சீட்ஸு. 4வது வந்து பம்கின் சீட்ஸு, பூசணி விதை. ஸோ இதை வந்துட்டு சேம் குவான்டிட்டியாக எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம்னா அதே மாதிரி சூரியகாந்தி விதையும் 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக வந்து நம்ம எடுத்துக்கணும். 1 by 1 வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சடன்னு வெடிக்குதான்னு பார்த்துட்டு லைட்டாக ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதை வந்து சிம்லேயே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நாலு சீட்ஸுமே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து 1/4 கப்பு பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து 250 ml கப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த 1/4 கப்பு எடுக்க முடியல அப்படின்னா நம்ம டீ குடிக்கிற டம்ளர்லையே வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேட் சீட்ஸோடையே போட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்ஸோடைய சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணினதை ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கோர்சி டெக்ஸ்சராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் அதுக்கப்புறம் தான் இந்த டேட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். டேட்ஸையும் சேர்த்து சீட் மிக்ஸோடையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி கிடைக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெறும் வயிற்றுலேயே வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். வெறும் பவுடர் மட்டுமே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லை மார்னிங் எந்திரிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா வெதுப்பான பாலில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லை எனக்கு பால் கலந்து சாப்பிட்டா வெயிட் போடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணியில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்து சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டெப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பவுடரை மட்டும் சாப்பிட்டுட்டு வர்றதே வந்து சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எப்படி பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாயில் போட்டு சாப்பிடுவோமோ, பால் பவுடர்லாம் போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த ஒரு சீட் பவுடரும் நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லியும் வெறும் வயிற்றில் வெறும் வாயில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து தரும். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வீக்குக்கு 1/2 டேபிள் ஸ்பூனே போதும். அது வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு, ஆல்ரெடி எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில், அதாவது 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். சரியாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி லூஸ் மோஷன், ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ஏற்படுத்தும். 2வது நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதாவது ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா 2மே சாப்பிட்டுட்டு எது ப்ராப்ளம் அப்படின்றது தெரிய வராது. கிட்டத்தட்ட இது வந்து 3 மாதங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும். 1 மந்த்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருக்குது, எனக்கு ப்ரெக்னென்சி கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க வந்து இந்த பவுடரை வந்து 1 மந்த் சாப்பிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு 40 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். பெண்கள் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, ஆண்களும் இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்பெர்ம் செல்ஸில் வந்து ஹெட்டும் டெயிலுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு, மோட்டிலிட்டிஸ், கருமுட்டை ரிலீஸ் ஆகும்போது அதை ஸ்பீடை ரீச் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தால் ஆண்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பலவீனமான ஸ்பெர்மாக இருக்கும், ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கிறது வந்து குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் மார்ஃபாலஜி, மோட்டிலிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருக்குது, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது, என்ன காரணம்னே தெரியல, ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். PCOS நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 3 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். கருமுட்டையும் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். எக்குடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ்டாக இல்லாமல் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். PCOS பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் 2 பேரிச்சம்பழம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை 1/4 கப்பே வந்து எடுத்துக்கலாம். ஆலிவ் விதையில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. கருமுட்டை பைக்கும் நல்லது, கருமுட்டையும் நல்லபடியாக வளர்ந்து வெடிக்கிறதுக்கு இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸோட சிம்டம்ஸ் வந்து தெரிய வரும். அதாவது மார்பக வலி, மூட் ஸ்விங் வந்து வரும், ஸ்டொமக் பெயின் வரும், வாமிட்டிங், இந்த மாதிரி தலை சுற்றல், இந்த மாதிரிலாம் இருக்கும். பீரியட்ஸ் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இது வந்து நார்மல். இதுவே வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிம்டம்ஸ் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து PMS, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அது வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்டை வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து சரி செய்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட், நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருந்துச்சுனாவே வெயிட் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்கும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இந்த பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஒரு 3 மாதம் கழித்து வந்தாலும் 2 மாதம் கழித்து வந்துச்சுனாலும் அந்த ஹெவி ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வந்து பிளட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அனிமிக் ஆகிடுவாங்க, டயர்டாகி வீக் ஆயிடுவாங்க, அது தலை சுற்று வரும். இதனால் வந்து அவங்களுக்கு உடம்புல அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஹெவி ப்ளீடிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சீட் மிக்ஸ் பவுடர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஓவராலாக வந்து இந்த சீட் மிக்ஸ் பவுடரில் வந்து நான் ஆல்ரெடி இந்தந்த சீட்ஸ் சாப்பிட்டா என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு 1 by 1 நான் சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நார்மலாக தான் இருக்கேன், 1 வீக்குக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனில் இருந்து இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அதுதான் லிமிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம், 3 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக்குக்கு நம்ம எடுத்துக்கல, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் ஒரேடியாக சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தவறுதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் கண்டிப்பாக போகும். ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரே நாளில் 3 டேபிள் ஸ்பூன் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் கணக்கு. ஸோ அந்த ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் மட்டும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. அதனால் இந்த மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே பெண்களுக்காக இருந்துச்சு ஓவலேஷன் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட உடம்பு வந்து ரெகுலேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத 100% வந்து நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதுவே ஆண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய செமனை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து தண்ணியில் வச்சு செக் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டிலேயே வந்து உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 100% வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸு இந்த மாதிரி போயிருப்பாங்க, அல்லது நிறைய ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு ஃபெயிலியர் தான் இருக்குது
இருக்குது அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட் பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரிசல்ட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.